ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஐஇசி கோடு ரெஜிஸ்ட்ரேஷன் போகிறோம் விச் இஸ் கால்ட் அஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடுன்னு சொல்கிறோம். ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு வந்து யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூர் டூயிங் எனி பிஸ்னஸ் ரிலேட்டட் டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, அதுவும் மெயினாக கூட்ஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நீங்கள் பண்ணுறீங்க இல்லை பண்ணுறணுன்ட்டு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஐஇசி கோடு வேணும். ஐஇசி கோடு இல்லாமல் உங்களுக்கு வந்து இம்போர்ட்டோ இல்லை எக்ஸ்போர்ட்டோ பண்ண முடியாது. ஏதாவது ஒரு கூட்ஸ் வந்து கஸ்டம் கோட்ஸில் நிற்குது அப்படின்னு சொன்னால், கஸ்டம் கோட்டில் வருது அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு திங் வந்து ஃபைல் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஐஇசி கோட் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த ஐஇசி கோடு எப்படி எடுக்கிறது, இந்த ஐஇசி கோடு வந்து என்னது, யார் யாருக்கு இது தேவைப்படும், சர்வீசஸ் பிஸ்னஸுக்கு தேவைப்படுமா என்னங்கிறது வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நம்ம பார்ப்போம். என்ன ப்ராசஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான என்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஐஇசி கோடு வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் a 10-digit code given by DGFT. It's mandatory for import and export of if you are doing anything from India. இதோட பெனிஃபிட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கெட் அ குளோபல் ட்ரேட் ஆக்சஸ். குளோபலி நீங்கள் எங்கேனாலுமே வந்து இந்தியாவிலேருந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண முடியும். எந்த கண்ட்ரிஸ்லேருந்துனாலும் ட்ரேட் பண்ண முடியும். அது இம்போர்ட் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனாலும் சரி. இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப் தான். வள்ளி 500 rupees தான் உங்களுக்கு வந்து வரும். 500 rupees வந்து நான் வந்து ஃபீஸ் வந்து சொல்கிறது வந்து கவர்மெண்ட் ஃபீஸ் சொல்கிறேன். ஆப்வியஸ்லி ப்ரொஃபஷனல் ஃபீஸு ப்ளஸ் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் எடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கான ஃபீஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. அது ஒரு சின்ன செலவு இருக்குது. பட் ரொம்பலாம் ஆகாது. ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் உங்களுக்கு கிடைக்குது கொண்டு ஒரு 2500 to 3000 rupees ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது ப்ரொஃபஷனல் ஃபீஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 rupees 2500 rupees பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி கிடைக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஐஇசி கோடு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இது வந்து வருஷம் எடுக்கிற மாதிரியோ அந்த மாதிரி லைசன்ஸ் கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் ஒரு தடவை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான். அது லைஃப் டைமுக்கு உங்களுக்கு அது வேலிடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து யாருக்கு வந்து ஐஇசி தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எனி பிஸ்னஸ் மேன் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் ஆஃப் கூட்ஸ். ஸோ கூட்ஸ் யாரெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இம்போர்ட்டோ சரி இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஐஇசி தேவைப்படும். வேறு சர்வீசஸ் பிஸ்னஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நிறைய பேரும் கேட்குறாங்க. நம்ம வந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க, ஃப்ரீலான்ஸில், கன்சல்ட்டிங்கில், டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் வந்து சில பேர் ஃப்ரீலான்சிங் பண்ணுறாங்க. வேறு ஃபாரின் ரெமிட்டன்சஸ் உள்ளே கொண்டு வருவாங்க. டாலர்ஸ்லேருந்து அவங்களுக்கு வந்து பில் பண்ணிவிட்டு அமௌண்ட் வரும். இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸை தான் ட்ரீட் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஐஇசி தேவைப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படாது. அவங்களுக்கு தேவையும் இல்லை. ஐஇசி கண்டிப்பாக இருந்தால் தான் அந்த அமௌண்ட் உள்ளே கொண்டு வர முடியுமானா அப்படி கிடையாது. ஸோ ஐஇசி கோட் அவங்களுக்கு தேவைப்படாது. பட் இஃப் தேர் கோயிங் ஃபார் சம் பெனிஃபிட்ஸு வித் த கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் வந்து சில பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. சர்வீசஸ் பிஸ்னஸாக இருந்தால் கூட சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டுக்கும் சர்வீஸ் இம்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து சில பெனிஃபிட்ஸ் உண்டு. எஃப்டிபி பெனிஃபிட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஐஇசி கோடு கண்டிப்பாக தேவைப்படும். இல்லைனா உங்களுக்கு வந்து அது தேவைப்படாது. வேறு தேர்டு திங் வந்து இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான்லேருந்து நிறைய பேர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இங்கேருந்து இந்தியாவில் மட்டும் அவங்க வந்து கொரியர் அனுப்புறதில்ல, பட் அவுட் ஆஃப் இந்தியா கூட வந்து பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனாலும் உங்களுக்கு வந்து ஐஇசி கண்டிப்பாக தேவைப்படும். வேறு இண்டிவிஜுவல்ஸ் எனி கிராஸ் பார்டர் ட்ரேட் பண்ணணுனாலும் உங்களுக்கு வந்து ஐஇசி கோட் கண்டிப்பாக தேவைப்படும். எதுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் இம்போர்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படாது. ஏதாச்சும் ஒரு உங்கள் பர்சனலுக்காக நீங்கள் வந்து ஏதாச்சும் இம்போர்ட் பண்ணுறீங்க, ஒரு கொரியர் பண்ணுறீங்க, அலிபாபாலேருந்து நீங்கள் ஏதாச்சும் போடுறீங்க, கொரியர் வந்து நீங்கள் வந்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்க பர்சனல் யூஸ்க்காக, கமர்ஷியல் யூஸ் இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஇசி கோட் கண்டிப்பாக தேவைப்படாது. அது பர்சனல் கூட்ஸாகவே உங்களுக்கு வந்து உள்ளே வந்துடும், கஸ்டமர்ஸில் கிளியர் ஆகிடும். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரிஸ்க்கும் வந்து அவங்க வந்து ஐஇசி கோட் எடுக்க மாட்டாங்க. வேறு சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் வந்து நீங்கள் வந்து ஐஇசி கோட் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. என்னது சார், என்ன ப்ராசஸ், எப்படி இது வந்து ஐஇசி கோடு நம்ம வந்து நம்மளால் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த அப்ளிகேஷன் அத்தாரிட்டி, அந்த அத்தாரிட்டி யார் வந்து ஐஇசி கோடு இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிஎஃப்டி தான் வந்து அவங்களுக்கு வந்து இது கொடுக்குறாங்க, ஐஇசி கோட் கொடுக்குறாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து டிஜிஎஃப்டியோட சைட்டு போயிட்டு தான் நம்ம வந்து இதை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ வி ஹேவ் டு விசிட் த டிஜிஎஃப்டி சைட் அண்ட் அந்த சைட்டில் போயிட்டு நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ண வேண்டியது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ANF2A அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் தான் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு we have to submit that application. Before submitting the application we have to upload certain documents. என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும், பேன் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப், கேன்சல் செக் அண்ட் பேங்க் சர்டிஃபிகேட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேன்சல் செக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ whenever any நியூ பிஸ்னஸ் பர்சன் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, செக் புக் வாங்கிக்கோங்க. செக் புக் வாங்கிட்டு ஒரு கேன்சல் புக் செக் வந்து நீங்கள் கண்டிப்பாக தேவைப்படும் ஐஇசி ரெஜிஸ்ட்ரேஷன். அதுக்கு முன்னாடி வந்து ஐஇசி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகாதீங்க, யூ வில் பி ஸ்டக். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணணும், ஒரு 500 rupees ஆன்லைன் பேமெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் யூ வில் விதின் ஒரு 3 days வந்து உங்களுக்கு வந்து யூ வில் கெட் த ஐஇசி கோடு நம்பர். ஸோ இது வந்து ஒரு சாஃப்ட் காப்பிலேயே உங்களுக்கு வந்து இமெயிலில் வந்துடும். யூ கேன் டவுன்லோட் அண்ட் கீப் தட் ஒன். அதுக்கப்புறம் என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப்க்கு, ஒரு நார்மல் சிம்பிள் பிஸ்னஸ் மேன் ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப், அவரோட பேன் நம்பர்,
அதில் தான் உங்களுக்கு வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப் எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகும். அது அவரோட பேன் நம்பரில் தான் ஜிஎஸ்டி நம்பரும் எடுத்திருப்பார். ஸோ அவரை பார்க்கும்போது வந்து அவருக்கு அவரோட பேன் கார்டு, ஆதார் கார்டு உங்களுக்கு தேவைப்படும். கண்டிப்பாக வந்து கேன்சல் செக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவரோட பேங்க் இது கரண்ட் அக்கௌண்ட் இஸ் குட். கரண்ட் அக்கௌண்ட் வச்சு ஐசி கோடு இது பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ஏதாவது அவரோட ரெண்ட் அக்ரிமெண்ட்டோ அவரோட இபி பில்லோ அதுவும் தேவைப்படும். இன்கேஸ் ஆஃப் அ கம்பெனி ஒரு எல்எல்பி ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இருந்துச்சுன்னா பேன் கார்டு ஆஃப் தட் என்டிட்டி ஸ்பெசிஃபிக்காக, அதுக்கப்புறம் அவங்களோட இன்கார்பரேஷன் டீடு, அப்புறம் பேன் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் ஆஃப் சிக்னேச்சர், யார் வந்து அதை சிக்னேச்சர் பண்ண போகிறாங்களோ டிஜிட்டல் சிக்னேச்சர் மூலிமா அவங்களோட பேன் கார்டு, வேறு கேன்சல் செக்கு, அந்த கம்பெனியோட கேன்சல் செக் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னது அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். யூ டோன்ட் ஹேவ் டு நீங்கள் அடிக்கடி வந்து அதை போய்ட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணுன்ட்டுலாம் அவசியம் கிடையாது. ஒன்ஸ் ஒரு தடவை இஷ்யூ ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஐசி கோடு வந்துடும். பீரியாடிக்காக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ஆஃப் ஃபைலிங்ஸும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு சின்ன ஃபைலிங் ஒன்று இருக்குது, அவர் அப்டேட்டுன்னு சொல்லுவோம், அது ஒன்று இருக்குது. அது ஃபைலிங் கிடையாது, இட்ஸ் அன் அப்டேட். அது வந்து வருஷம் பண்ணணும். பட் ஃபைலிங்ஸை ஸ்பெசிஃபிக்காக எதுவும் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஃபைலிங்ஸ் எதுவுமே கிடையாது. யூ கேன் அக்சஸ் டு குளோபல் மார்க்கெட்ஸ் அண்ட் தென் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி தான். 500 rupees தான் கவர்மெண்ட் சார்ஜஸ் ஆகும், ப்ரொஃபஷனல் ஃபீஸ் எக்ஸ்ட்ரா ஆகும், வேறு டிஜிட்டல் சிக்னேச்சருக்கு ஆகும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆனுவல் அப்டேட் வந்து நம்ம அடிக்கடி பண்ண வேண்டியிருக்கும். ஆனுவல் அப்டேட்டுங்கிறது வந்து அட்ரஸோ இதெல்லாம் எதாவது சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்சஸ் எதுவுமே இல்லாட்டி கூட யூ டு டூ திஸ் ஆனுவல் அப்டேட் எவ்ரி இயர். ஏப்ரல் டு ஜூன் பிட்வீனில் வந்து இந்த அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஐசி பர் பேன் ஒன்லி. ஒரு பேன் கார்டுக்கு ஒரு ஐசி தான் கிடைக்கும். மல்டிபிள் ஐசி எடுக்க முடியாது. ஒரு பேன் கார்டுக்கு ஒரு ஐசி தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஐஇசி வந்து டீஆக்டிவேட் ஆகிடும் இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டிங் திஸ். நம்ம இப்போ இது ஒரு ரெக்குவயர்மெண்ட் ஒன்று சொன்னோம் இல்லையா, ஆனுவல் அப்டேட். அந்த ஆனுவல் அப்டேட்டுங்கிறது ஒன்று பண்ணலை, அந்த வருஷத்துக்கு நீங்கள் பண்ணலை அப்படின்னு சொன்னால் உங்களோட ஐசி கோடு வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் இது பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகாது. ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இந்த மாதிரி சின்ன ஆனுவல் அப்டேட்ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பிஸ்னஸில் டிஸ்ரப்ஷன் இருக்காது. இல்லைன்னா என்ன ஆகும், திடீர்னு ஒரு ஷாக் ஆகிடும். திடீர்னு நீங்கள் ஒரு கஸ்டமரில் கிளியர் பண்ணணுன்னு இருப்பீங்க, அப்போ பார்த்தீங்கன்னா ஐசி கோட் டீஆக்டிவேட்டில் இருக்கும். ஸோ அது அப்போ அந்த டைம் வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருக்கும், ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா என்றைக்குமே வந்து கோர்ட்டில் வந்து ஒரு கூட்ஸ் வந்து கிளியராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதோட பெரிய டென்ஷன் எதுவுமே இருக்காது ஒரு பிஸ்னஸ் பர்சனுக்கு. ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நியூ ஐசி நீடட் இஃப் என்டிட்டி சேஞ்சஸ். தட் மீன்ஸ் ஏதாச்சும் ஒரு என்டிட்டி நீங்கள் வந்து புதுசாக எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இருக்குது, வேறு நீங்கள் திருப்பி இன்னொரு என்ட்ரி இருக்குன்னா அதுக்கு தனி ஐசி கோடு தான் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிசி இருக்குது, ஓபிசி வந்து பார்ட்னர்ஷிப் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ ஓபிசி கம்பெனியை வந்து நீங்கள் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஐசி தான் நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதுவும் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். தென் சில பாயிண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்து ஆனுவல் அப்டேட் கண்டிப்பாக பண்ணிடணும். ஒரு பேனுக்கு வந்து ஒரு ஐசி தான் கிடைக்கும். அப்புறம் இதை வந்து கண்டிப்பாக ஐசி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட லிங்க்டாக தான் இருக்கும். ஜிஎஸ்டியோட லிங்க் இல்லாமல் இருக்காது. அண்டு இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்கனாலும் கூட வந்து நீங்கள் வந்து ஜிஎஸ்டி வந்து சில இது பே பண்ணி தான் ஆகணும். அந்த டைம் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர்லாம் கொடுத்து தான் ஆகணும். ஸோ ஐஎஸ்சியும் ஜிஎஸ்டி நம்பரும் கண்டிப்பாக லிங்க் ஆகிருக்கும். அப்புறம் என்டிட்டி சேஞ்ச் பண்ணிங்கன்னா புது ஐஎஸ்சி வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஐஎஸ்சி கோடு உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு, இல்லை வந்து அதோட ரிலேட்டட் கைடன்சஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக யூ ட்ரை டு கான்டாக்ட் அஸ். வி ஆர் ஹாப்பி டு ஹெல்ப் யூ அவுட். தேங்க்யூ ஸோ மச்.